அப்படி இருக்கும்போது சுப்பு சார் இன்னும் கடைக்கு போக வேண்டிய கட்டாயம் இருக்கா என்ன? இத நான் கேட்டா ஒரு குத்தமா? சுப்பு சுப்பு சார், சுப்பண்ண, யோ சுப்பு, என்ன கடைக்கு போகலையா? நான் சொல்றது மட்டும் பொய்யா இருந்தா நான் வளர்க்கிற தென்னை மரத்துல இருக்கிற தேங்காய் ஸ்ட்ரைட்டா என் தலையில விழட்டும்யா. என் பிசினஸ் எல்லாம் நிர்மூலமாகட்டும். ஆனா நான் சொன்னது உண்மையா இருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோ சுப்பு, யோ சுப்பு, நான் சொன்னது பொய்யன்னு உன்னால நிரூபிக்க முடியுமாயா? நிரூபிக்க முடியுமா? பாவம் சுப்பு, சும்மாரு ரகுபதி. யோ என்னையா பாவம்? என்ன பாவம்? என்ன பத்தி இவ்வளவு நேரம் பேசும்போது ஏன் இழுச்சிட்டு கேட்டீங்கல்ல? இப்ப பதிலுக்கு கேட்டா மட்டும் அப்படியே துடிக்குதோ? எல்லாம் உங்களை சொல்லணும்யா. உங்களாலதான் அவன் இந்த ஆட்டம் ஆடுறான். எதுக்கு எடுத்தாலும் என் பண்ணு மாதிரி வருமா, என் பொண்ணு மாதிரி வருமானு வாய்க்கிழிய பேசுறான். வைக்கிறேன்யா, வைக்கிறேன். எல்லாத்துக்கும் ஆப்பு வைக்கிறேன். ரகுபதி, நீங்க இப்பதான் இங்க வந்திருக்கீங்க. எங்களுக்கு சுப்புவ ரொம்ப வருஷமா தெரியும். நல்ல மனுஷன்யா. அவரை போய் வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. யோ, நான் எதுக்கு என் வாய்க்கு வந்தபடி பேச போறேன்? இருக்கிற உண்மையை சொல்றேன். நடக்கிறத சொன்னா நான் உங்களுக்கு கெட்டவன் ஆயிட்டனா? இருக்கியா? எல்லாத்துக்கும் என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. இருக்கு. காமிக்கவா? காமிக்கவா? நான் காமிக்கவா? எங்க காமிக்க பாப்போம். ஆமா, காமிங்க பாப்போம். காமிக்கிறேன், காமிக்கிறேன். இந்த போன் என் பையன் சம்பத்து போன். இது எப்படி என் பாக்கெட்டுக்கு வந்துச்சுன்னு தெரியல. ப்ரூஃப் இருக்கு. காமிக்கவா காமிக்கவான்னு சவடாலா பேசுனீங்க. இப்ப என்ன தலையை சொரிஞ்சிட்டு நிக்கிறீங்க? இதுவும் நீங்க காமிக்கிற வெத்து வேட்டா? இருங்க இருங்க, நீங்க இங்கே இருங்க. நான் போய் என்னோட போன் எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க எங்க போயிடாதீங்க. இருங்க, வந்துடுறேன். கிழிச்சான். இவன் வருவான் வருவான் நின்றுட்டு இருந்தா இங்கே நின்றுட்டு இருக்க வேண்டியதா? சரதாயா, நம்ம வேலையை போய் பார்ப்போம். ரம்யா, இத பாத்தியா? பாத்தியா? அட பாவி, இது உங்க அப்பா போனுடா. ஆமா ரம்யா, காலையில அவருக்கு தெரியாம என் போனை அவர் பாக்கெட்ல வச்சுட்டு அவர் போனை நான் எடுத்துட்டு வந்துட்டேன். இன்னைக்கு பாரு, எங்க அப்பாவுக்கு பெரிய ஆப்பு. டேய், அவருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியும்ல. அத பாத்துக்கலாம். முதல்ல இதுல என்ன வீடியோ இருக்குன்னு பாக்கலாமா? குடு. டேய், இதுல ஏதோ பேட்டர்ன் போட்டிருக்காருடா. தான் நான் பாக்குறேன். என்னடா, அவரோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கான்னு பாக்குறியா? அவரு நிறைய தடவை போன் ஆன் பண்ணும்போது நான் பாத்துருக்கிறேன். ஏதோ 0 மாதிரி தான் போடுவாரு. கரெக்ட்ரா, அவர் சரியான 0 தான். அவரு பண்ற பிசினஸே தேங்காய் பிசினஸ் தானே. ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணே, என்னண்ணே, என்னாச்சு? என்னடா பண்ணி தொலைச்சீங்க? இந்த ராஸ்கல் எனக்கே தெரியாம என்னோட போனை எடுத்துட்டான். என் பாக்கெட்ல அவன் போனை வச்சிருக்கான். ஏய், ரெண்டு பேரும் என்ன இழிச்சுவா என்ன நினைச்சீங்களா? ஏன் அப்படி பண்ணீங்க? சொல்லுங்க, ஏன்டா அப்படி பண்ண? லூசாப்பா உனக்கு? என் போனை நீ அப்ப எடுத்துட்டு போன? அதுல எவ்வளவு முக்கியமான கேம் விளையாடிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? டைமண்ட ஷூட் பண்ண, கன்னு, ஸ்பெஷல் பவர்லாம் வாங்கி வச்சிருந்தேன். இப்படி முக்கியமான சமயத்துல என் போனை எடுத்துட்டு போயிட்டியாப்பா. இப்படிதான் நீ ஏதாவது செஞ்சிடுற. ஏன்பா ஒரு போனை உன்னால உருப்படியா யூஸ் பண்ண முடியாதா? நான் கேம் விளையாடுறத பார்த்து உனக்கு என்ன பொறாமையா? தமிழ்நாட்டிலேயே கேம் பாயிண்ட்ல நம்பர் 1 வரணும்னு பார்த்தேன். கொடுப்பா முதல்ல என் போனை. இந்த அப்படி இனிமே என் போனை எடுத்து போனா காண்டாயிடுவேன் பாத்துக்க. நம்ம போனை இவன் எடுத்துட்டான்னு நான் திட்ட வந்தா, இவன் நம்மள திட்டுறானே. ஒருவேளை நாம தான் கவனிக்காம அவன் போனை எடுத்துட்டு போயிட்டோமோ? இருக்காது. என்னண்ணே நீங்க? சம்பத் இப்படி எல்லாம் கோவப்படுற பிள்ளையே கிடையாது. நீங்க தான் அவன் போனை மாத்தி எடுத்துட்டு போயிருக்கீங்க. என்ன
எப்ப பார்த்தாலும் ஒரு வீடியோவை பார்த்து ஈன்னு பல்ல காட்டிட்டே இருந்தீங்கல்ல, அத பார்த்து பார்த்து உங்க மண்டை குழம்பி போச்சுன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, கொஞ்சம் கவனமா தான் இருங்களேன். அப்பா பாக்குற வீடியோ அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அத்தை? ரொம்ப முக்கியம். போட உள்ள எப்ப பாரு பொறுப்பே இல்லாம வீடியோ கேமே விளையாடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியது. இதுல பத்தாததுக்கு இவன் உனக்கு சப்போர்ட் வேற. ஏண்டா டேய் சம்பத், அப்பப்பா என்ன பெர்ஃபார்மன்ஸ் டா பண்ற? தப்பிச்சோண்டா. என்ன பெர்ஃபார்ம் பண்ணி என்ன செய்ய? அந்த வீடியோ என்னன்னு பார்க்க முடியலையே. இன்னொரு சான்ஸ் கிடைக்காமையா போயிடும். அப்ப பாத்துக்கலாம். அனு, உங்க அப்பா கிட்ட பேசும்போது ஓகே ஓகே இப்ப உடனே இல்ல, எப்ப பேசினாலும் கொஞ்சம் கவனமா பொறுமையா பேசு. எப்பவுமே எங்க அப்பா கிட்ட நான் பொறுமையா தான் சார் பேசுவேன். ஆனா ஏன் சார் நீங்க அத ஸ்பெசிஃபிக்கா சொல்றீங்க? எனக்கும் உனக்கும் 25 வயசு வித்தியாசம். சார் வெயிட் அனு, வயசு வித்தியாசம் எனக்கும் உனக்கும் பெரிய விஷயமா இல்லாம இருக்கலாம். ஆனா பாக்குறவங்க பார்வைக்கு கண்டிப்பா அது பெரிய விஷயமா தான் தோணும். அதுவும் என்னோட சால்ட் அண்ட் பெப்பர் லுக். பட் எனக்கு இந்த சால்ட் அண்ட் பெப்பர் லுக் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இனிமே இது என்னோட சொத்து. இத நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். பட் அனு, எல்லாரும் இப்படி எடுத்துக்க மாட்டாங்க. அத பத்தி நான் ஏன் சார் கவலைப்படணும்? நீங்க கவலைப்படுறீங்களா? உண்மையை சொல்லுங்க சார். எனக்கும் உங்களுக்கும் 25 வயசு வித்தியாசம் இருக்குன்னு தான் உங்க மனசுக்குள்ள இருக்கிற லவ்வ வெளியே சொல்லாம இருந்தீங்களா? எஸ் அனு, உன் வயசுக்கேத்த பையன் அமைஞ்சாதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அதனாலதான் ரொம்ப ஹெசிடேட் பண்ண. ஆனா எப்போ நான் இருந்தாதான் உன் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நீ முடிவு பண்ணியோ அப்பவே நானும் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நமக்கு இடையில இருக்கிற இந்த 25 வயசு வித்தியாசம்லாம் ஒரு பெரிய விஷயம். அதனால தான் சொன்னேன், பேசும்போது பொறுமையா பேசுன்னு. ஒரு ஃப்ளோல உணர்ச்சி வசப்பட்டு வாய்க்கு வரதெல்லாம் பேசிடாத. ஒவ்வொரு வார்த்தையையும் கவனமா பேசு. அதையும் மீறி ஏதாவது ப்ராப்ளம் வந்தா நான் வந்து பேசுறேன். தேங்க்ஸ் சார். அதுக்காக நான் உன்னை ரொம்ப புஷ் பண்றேன்னு நினைக்காதானோ. யூ டேக் யுவர் ஓன் டைம். ஷியோர் சார். ஃபர்ஸ்ட் இந்த லவ் ஃபீலை என்ஜாய் பண்ணலாம், அப்புறம் அம்மா அப்பா கிட்ட சொல்லலாம். என்ன சொன்ன? லவ் ஃபீலை என்ஜாய் பண்ணலாம். என்ன சார் சிரிக்கிறீங்க? உனக்குள்ள என்னென்ன ட்ரீம்ஸ் இருக்கும்னு திங்க் பண்ணி பார்த்தேன். ஏகப்பட்ட ட்ரீம்ஸ் இருக்கு சார். இப்பதான் லவ் ப்ரப்போஸ் பண்ணிருக்கீங்க. ஒவ்வொரு ட்ரீமா சொல்றேன். அது வந்து அனு. புரியுது சார். என் கனவுல மயங்கி அப்பா அம்மா கிட்ட லவ் விஷயத்த சொல்ல மறந்துடாத. அதானே? கண்டிப்பா சொல்றேன் சார். நீங்க காரை பார்த்து ஓட்டுங்க. என்ன சார், நம்ம ஆபீஸ் போலையா? இன்னைக்கு ஆபீஸ்க்கு போற மூடே இல்ல அனு. அப்ப நம்ம எங்க போறோம்? என்கிட்ட கேட்டா நீ தான் சொல்லணும். இந்த லவ் பண்றவங்களாம்
ஊர் சுத்த எங்க போவாங்க? சார் எனக்கு எப்படி சார் தெரியும்? நோனோ நானும் உன் கூட படிக்கிற பசங்கெல்லாம் லவ் பண்ணும்போது எங்கேயாவது போயிருப்பாங்கல்ல, அது உனக்கு தெரிஞ்சிருக்குமே, அத சொன்னேன். சார் வீடு விட்டா காலேஜ், காலேஜ் விட்டா வீடு, அத தவிர எனக்கு எதுவும் தெரியாது. அப்பப்ப ஐஸ்கிரீம் பார்ட்டி அல்லது பானிபூரி சாப்பிட போவேன். வேற எந்த இடத்துக்கும் போனதில்ல. அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்டுனா அது ரம்யா மட்டும்தான். அவளும் என்ன மாதிரி தான். நானாவது இப்போ உங்களை லவ் பண்றேன், அவ யாரையும் லவ் பண்ணல. சோ அவளுக்கும் தெரியாது. கார் எடுத்துக்கிட்டு தெரு தெருவா ஊர் ஊரா நாடு நாடா சுத்துறது நீங்க தானே? எனக்கு தெரியல சார். நீங்களே சொல்லுங்க. இரு, நான் சந்திரா கிட்டயோ அண்ணிக்கிட்டயோ கேட்டு பார்க்கறேன். ஐயோ, அவங்க கிட்டயா? ஏன் கேட்டா என்ன? யாரு கூட போறீங்கன்னு கேட்டா? உண்மையை சொல்றேன் சார். அப்ப நம்ம டீல்? ஓகே, நான் உண்மையை சொல்ல மாட்டேன், போதுமா? சார் அவங்க கிட்ட எல்லாம் கேட்க வேண்டாம் சார். அப்படின்னா இப்ப என்ன பண்றது? சரி, கார்ல ஏறு. ம். என்னாச்சு சுப்பு? கடைக்கு போறேன்னு போன வேகத்துல திரும்பி வந்துட்ட. என்னாச்சு சுப்பு? போமா நல்லா தானே போன? ஓ, கடைக்கு போற வழியில அனுவோட ஜாதகத்தை எங்கேயோ பதியிறேன்னு சொன்னியே, அனுவோட ஜாதகத்தை பதிஞ்சிட்டு கடைக்கு போகாம திரும்ப வந்துட்டியா? என்னாச்சு சுப்பு? வாய் திறந்து ஏதாவது பேசு. ஒரு 5 நிமிஷம் சும்மா இருக்க மாட்டியா நீ? நோய் நோய் நோய்னு பேசி ஏன் உயிர் எடுக்கிற? உயிர் எடுக்கிறேனா? நான் உயிர் எடுக்கிறேனா? கடைக்கு போறேன்னு போனவரு அப்படியே திரும்பி வந்து படுத்திருந்தா வீட்டுல இருக்கவங்க என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாங்களா? சொல்லு சுப்பு, என்ன ஆச்சுன்னு? என்னவோ ஆச்சு, பைத்தியம் பிடிச்சிச்சு எனக்கு. போதுமா உனக்கு? உனக்கு பைத்தியம் பிடிக்கிறதா இருந்தா அது இப்ப இல்ல, எப்பயோ பிடிச்சிருக்கணும். இப்ப என்னன்னு சொல்ல போறியா இல்லையா சுப்பு? சொல்லு சுப்பு, சொல்லு. இப்ப எதுக்கு படுத்திருக்க? கடைக்கு இப்ப போலியா? ஆமா, கடைக்கு போனத போறேன். இரு சுப்பு, என்னாச்சுன்னு சொல்லு. கடையில எக்கச்சக்க வேலை இருக்கு, அதெல்லாம் யார் பாப்பாங்க? நான் தானே பார்த்தேன். சுப்பு, என்னாச்சு சுப்புக்கு? கடைக்கு போறேன்னு போச்சு, போன வேகத்துல திரும்பி வந்துச்சு, படுத்து இருந்தது. என்ன ஏதுன்னு கேட்ட வள்ளு வள்ளுன்னு விழுது. அம்மா மகமாய், என் சுப்புவை மட்டும் காப்பாத்துமா. அது நல்லா இருந்தாதான் நாங்க நல்லா இருக்க முடியும்.
அவரு நடந்துக்கிறது, அவரு யோசிக்கிறது, திடீர்னு ரொம்ப ஹாப்பி ஆகுறது, திடீர்னு அப்செட் ஆகுறது, இதெல்லாம் யோசிச்சு பாரு. லவர்ஸ் தான் இப்படி இருப்பாங்க. நானும் நீயும் இல்ல. இங்க பாரு மான்சி, அதுக்காக இப்படி அப்செட் ஆவறவங்க எல்லாம் லவ் பண்றாங்களா கன்க்ளூஷனுக்கு என்னால வர முடியாது. ஐ காண்ட் அக்ரி மான்சி. நான் ஆதாரத்தோட சொன்னாலே இந்த வீட்ல யாரும் நம்ப மாட்டீங்க. இதுல நான் கெஸ் பண்ணி சொன்னா மட்டும் நம்பவா போறீங்க? ஒரு நாள் உண்மை தெரியும். அப்ப வருவீங்க எல்லாரும் என்கிட்ட. ஆத்தா வரா, ஆத்தா மகமாயி வரா, ஆத்தா வரா, ஆத்தா மகமாயி வரா. ஆத்தா வரா, ஆத்தா மகமாயி வரா, ஆத்தா வரா. உள்ள வாங்க. நான் உள்ள வர நேரம் இல்ல தாயி, இது உன் மருமக வர நேரம். இது பூமிக்கு மேல ஆகாயத்துக்கு கீழே முடிவு பண்ணியாச்சு தாயி. யாரு எப்படி போனா நமக்கு என்னன்னு நினைக்காம உன் கடமையை நீ செஞ்சாகணும் மகளே. அதுக்கான நேரம் வந்துருச்சு. உன் கடமையை செய்ய நீ மறந்தா அத அம்மன் ஞாபகப்படுத்துவா. அதான் அம்மன் ஞாபகப்படுத்தி சேலைய தேவிக்கு சாத்திட்டேனம்மா. நான் சேலைய பத்தி பேசல தாயி, நீ செய்ய வேண்டிய வேலைய பத்தி பேசுற. இந்த வீட்டுக்கு ஆபத்தும் அதிர்ஷ்டமும் ஒன்னா சேர்ந்து வருதுன்னு சொன்னனே, ஞாபகம் இருக்கா? இந்த வீட்டுக்கு மருமக வரா, அதிர்ஷ்டத்தையும் ஆபத்தையும் ஒன்னா கொண்டு வர. உனக்கு எது வாய்க்க போகுதுன்னு முடிவு பண்றது ஆத்தா கையில தான் இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணணுமா? விதை விதைச்சவளே தண்ணி ஊத்துவா மகளே. ஒன்னே ஒன்ன மட்டும் மனசுல வச்சுக்க, எதையும் தடுக்க நினைக்காத. அப்படி நினைச்சாலும் உன்னால முடியாது. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும் கவனமா எடுத்து வை. ஆத்தாவ மனசுல நினைச்சுக்கிட்டு காலை எடுத்து வை. ஆத்தா பாத்துக்கோ. ஆத்தா வரா, ஆத்தா மகமாயி வரா, ஆத்தா வரா, ஆத்தா மகமாயி வரா. இவங்க என்ன சொன்னாங்க சந்திரா? தெளிவா சொன்னாலே எனக்கு புரியாது. என்கிட்ட போய் கேக்குற விளங்கிரும். அம்மாட்ட கேட்கலாம். இவங்க என்ன சொல்றாங்க மோமின்லோ? நம்ம வீட்டுக்கு மருமக வர போறாளாம். ஆனா வரும்போது அதிர்ஷ்டத்தையும் ஆபத்தையும் ஒன்னா கொண்டு வருவான்னு சொன்னாங்க. அவ எதை வேணாலும் கொண்டு வரட்டும், அத விடுங்க மோமின்லோ. ஆனா என்ன சொன்னீங்க? மருமக வரப்போறான்னு தானே சொன்னீங்க. இப்ப புரியுதா சந்திரா? நான் சொன்னப்போ நீ நம்பல. இப்போ சாமியாடி அம்மாவே சொல்லிட்டு போறாங்க பாரு. இனிமே நான் அவங்கள தான் நம்ப போறேன். நீ சொன்னதே அவங்க சொன்னதும் அவங்க மேல உடனே உனக்கு நம்பிக்கை வந்துருச்சு இல்ல? என்ன யாரும் நம்பலனா நான் என்ன பண்றது? அந்த சாமியை தான் நம்பணும். மான்சி, அந்த இன்னொரு மருமகளை பத்தி சொன்னாங்களே, அவ ஏன் எனக்கு ரெண்டாவது ஒய்ஃபா வரக்கூடாது? கியூட்டா, அமைதியா, அழகா. கரெக்ட் சந்திரா. ஆபத்து கூடவே வரும்னு அவங்க சொன்னாங்கல்ல. நைட்டோட நைட்டா உன் கழுத்து அப்படியே நெரிச்சு கொன்னுடுவேன். நீதான் என் பெஸ்ட் ஒய்ஃப். அந்த பயம் இருக்கணும். என்ன சார்
அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில எங்க காலனி வாசல்ல நிப்பாட்டிட்டீங்க. அதான் அனு, இந்த உலகம் உருண்டைன்னு சொல்றது. ஐயோ போதும், தாங்க முடியல. உன்னை லவ் ப்ரப்போஸ் பண்ண பிறகு இப்படிதான் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. பேசுங்க சார், பேசுங்க. ஒரே பாக்குற சூரிய பிரகாஷ் வேற, நான் பாக்குற சூரிய பிரகாஷ் வேறன்னு இப்பதானே தெரியுது. அந்த சூரிய பிரகாஷ் உலகத்துக்கு, இந்த சூரிய பிரகாஷ் அணுவுக்கு மட்டும். சாதா அல்வா ஸ்பெஷல் அல்வா மாதிரி இது ஸ்பெஷல் சூரிய பிரகாஷ். கலக்குறீங்க போங்க. ஓகே அனு, நாளில இருந்து நம்ம எங்கெல்லாம் போகணுங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி வைக்கிறேன். அந்த லிஸ்ட்ல இருக்கிற இடத்த ஒவ்வொன்னா டிக் பண்ணுவோம்.